ஐயா துணை திருநடன வெண்பா 16. பொன்னோற்று தன்னோற்று புறவோ தன்னால் வினை ஓற்று விழையோற்று முன்னோற்று யோசனை இல்லா சுழி பன்னோற்று பாலோற்று மேலோற்று சேலோற்று வாலோற்று மாலோற்று மாபதியின் வாழ்விதாகுமோ தாகுதோ. தர்மபதி ராஜ்ஜியத்தினுடைய சிறப்பு எப்படி இருக்கும் என்பதை இந்த வெண்பா மூலம் ஐயா நமக்கு உணர்த்துகின்றார்கள். அதாவது பொன்னோற்று வேண்டிய, அதாவது கக்கிய பொன்கள் சொர்ணம் கைமனம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர் என்ற ஐயா வாழ்த்தி சொல்லுவார்கள். அதன்படி என்ன என்ன பொக்கிஷங்கள் வேண்டுமோ அத்தனையும் பெற்று தன்னூற்று புறவு தன்னால் தானே அங்கே துலங்கி வரக்கூடிய அந்த நிலை விளைவுற்று அதனால் வருகின்ற நல்ல விளைவுகள் முன்னூற்று யோசனை இல்லா சொல்லி, அதாவது எண்ணம் என்ற வினை இருக்காது. எண்ணம் என்ற வினை ஏற்படுகின்ற போது மீண்டும் 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 பிறவி என்பது அமைகின்றது. அந்த யோசனை என்று சொல்லக்கூடிய அந்த யோசனை இல்லா சுழி அவை இருக்காது. பன்னூற்று பாலூற்று மேலூற்று சேலூற்று வாலூற்று மாலூற்று, அதாவது இந்த பிரபஞ்சத்தில் எவையெல்லாம் மக்கள் நன்மை அடைய வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்டதோ அத்தனை நன்மைகளையும் அனுபவிப்பதோடு மட்டும் அல்லாமல் அதற்கு பிற்பாடு மாலூற்றுனா இறைவனரோடு ஐக்கியமாக அந்த இறை சிந்தனையோடு இருந்து அந்த இறைவனோடு ஐக்கியமாகிய கூடிய அந்த நினைப்பு எப்போதும் அந்த இறை சிந்தனையே உள்ளத்தில் அங்கே இறைவனோடு ஐக்கியமாகிய அந்த தர்மபுரி ராஜ்ஜியத்தை ஆளக்கூடிய அந்த மாப்பதியின் வாழ்விதாகுதோ. அந்த வாழ்வு இப்போது அடுத்து கலி அழிந்த பிற்பாடு தோன்றிவிடும் என்பதை ஐயா சொல்லுகின்றார். ஒவ்வொரு ஜீவாத்மாக்களுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கும். அதை நாம் பெற வேண்டுமென்றால் இறைவன் நமக்கு வகுத்து காட்டிய அந்த அறநெறியின்படி நாம் வாழ வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து செயல்படுவோமாக. ஐயா உண்டு.